ஏழை தொழிலாளர்களின் உரிமையை, மாநில அரசுகளின் மதிப்பை, தேசத்தந்தை காந்தியின் சிறப்பை என ஒட்டுமொத்தமாக அவமதித்து ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கும் புதிய மசோதா விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கர் அண்ட் அஜ்விகா மிஷன் பில் 100 நாள் வேலை திட்டம் என்று நாம் அனைவரும் அறிந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் 2005ஆம் ஆண்டு அப்போதைய ஒன்றிய காங்கிரஸ் அரசால் கொண்டு வரப்பட்டது. இந்திய கிராமங்களின் பொருளாதார வளர்ச்சி, ஏழை மக்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி, கிராமங்களின் கட்டமைப்புகளை மேம்படுத்துவது போன்ற பல்வேறு சிறப்புகளை கொண்டிருந்தது இந்த திட்டம். இப்போது இந்த திட்டத்தை மாற்றி ஒன்றிய பாஜக அரசு தாக்கல் செய்திருக்கும் புதிய மசோதா பல தவறான விளைவுகளை, குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விதமாக இருக்கிறது. முதலில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் பெயரை திட்டத்திலிருந்து நீக்கியது அவரை அவமதித்தது மட்டுமல்ல, பாஜகவின் உள்நோக்கத்தை காட்டுகிறது. அடுத்து இதுவரை 100 நாள் திட்டங்களுக்கான ஊதிய செலவை ஒன்றிய அரசும் பிற தளவாட செலவுகளை மாநில அரசும் மேற்கொண்டு வந்தன. இப்போது தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் ஊதிய செலவில் 40% ஏற்க வேண்டும் என்று கூறியிருப்பது மாநிலங்கள் மீது பெரும் பொருளாதார சுமையை சுமத்துவதாகும். தமிழ்நாடு மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் இன்றைய நிலைமையில் வருடத்திற்கு 4000 கோடிக்கு மேல் மாநிலம் செலவு செய்ய வேண்டி வரும். ஒன்றிய அரசு ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கான உரிய நிதி பங்கீட்டை தரவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கும் போது இது கூடுதல் சிக்கலை ஏற்படுத்தும். இது மட்டுமா, ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியிலும் ஏன் தருகிறோம், எதற்காக தருகிறோம் என்றெல்லாம் அளவிட்டு குறிப்பிட்ட தொகை மட்டுமே தருவார்களா? அந்த தொகையை வைத்து பணியை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டுமா? இங்கு வேலைக்காக நிதி என்பது மாறி நிதியை பொறுத்து வேலையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சூழல் உருவாகும். இன்னொரு விஷயம், பழைய சட்டத்தில் தொழிலாளர்களுக்கு உரிமையாக இருந்த வேலையை ஒன்றிய அரசு தரும் நிதியை பொறுத்து குறைத்து மதிப்பிடுவதாக உள்ளது. இப்படி தொழிலாளர்களை, மாநில அரசுகளை, தேச தந்தையை என அனைத்து தரப்பினரையும் அலட்சியப்படுத்துகிறது இந்த புதிய சட்ட மசோதா.